ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நியூக்ளியர் யூனிட்ல இருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்க பார்க்க போறோம். அதுதான் மாஸ் எனர்ஜி அண்ட் நியூக்ளியர் பைண்டிங் எனர்ஜி. இந்த பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமா இருக்கும், ஆனா நம்புங்க, இன்னைக்கு நம்ம இதை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல மார்க் வாங்குறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி சூப்பரா புரிஞ்சுக்க போறோம். நம்ம ஒரு நியூக்ளியஸை உருவாக்கும் போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. கொஞ்சம் மாஸ், அதாவது நிறை, அப்படியே காணாம போயிடுது. அது எங்க போச்சு? இதுதான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போற மிஸ்ஸிங் மாஸ் பசில். சோ இந்த கேள்விதான் நம்ம டிஸ்கஷனுடைய மெயின் பாயிண்டே. ஒரு நியூக்ளியஸ்குள்ள இருக்கிற புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ தனித்தனியா எடுத்து வெயிட் பார்த்தா ஒரு வேல்யூ வருது. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து நியூக்ளியஸ ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பார்த்தா அது குறைஞ்சிடுது. ஏன்? இத ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி வாங்க க்ளூஸ தேடலாம். இங்க பாருங்க, ஒரு வெயிங் ஸ்கேல் இருக்கு. லெஃப்ட் சைட்ல 2 புரோட்டான்ஸ் அண்ட் 2 நியூட்ரான்ஸ தனித்தனியா வைக்கிறோம். ரைட் சைட்ல இந்த 4 பேரும் சேர்ந்து உருவான ஒரே ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ வைக்கிறோம். ஆச்சரியமா இருக்குல்ல? தனியா இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் வச்ச தட்டு கீழே போகுது. அதாவது அதான் வெயிட் ஜாஸ்தி. ஆனா ஒன்னா சேர்ந்த நியூக்ளியஸோட வெயிட் குறைவா இருக்கு. ஆமா, இது உண்மையிலே மெஷர் பண்ணி பார்த்த விஷயம். சரி, இப்போ நம்ம மிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய க்ளூ கிடைக்குது. அது யார்கிட்ட இருந்துன்னா தி கிரேட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கிட்ட இருந்து. அவரோட அந்த வேர்ல்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷன் தான் இந்த பசிலோட கீ. ஓகே, பிசிக்ஸ்குள்ள டைரக்டா போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் சிம்பிள் அனாலஜி பார்க்கலாம். இதுக்கு பேரு த மேரேஜ் பாரடாக்ஸ். இது மட்டும் புரிஞ்சிடுச்சுன்னா கான்செப்ட் ரொம்ப ஈஸி ஆயிடும். பாருங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க, 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே 70 kg 70 kg வெயிட்ல இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. லாஜிக்கலா அவங்க சேர்ந்து நின்னு வெயிட் பார்த்தா 70 + 70 என்ன வரணும்? 140 kg வரணும். கரெக்டா? ஆனா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நின்னு வெயிட் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அது 139.5 kgன்னு காட்டுது. இது எப்படி? அதே மாதிரி தான் நியூக்ளியஸ்லயும் நடக்குது. அப்போ அந்த காணாம போன அந்த மிஸ்ஸிங் 0.5 kg எங்க தான் போச்சு? தி ஆன்சர் இஸ், அது அவங்க சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்காக வெளியிட்ட பாண்ட் எனர்ஜியா மாறிடுச்சு. ஒரு உறவு உருவாகும்போது வெளியேற எனர்ஜிய ஒரு அன்பா நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம பார்த்த இந்த அனாலஜிய வாங்க பிசிக்ஸோட கனெக்ட் பண்ணுவோம். ஐன்ஸ்டைனோட E = mc² ஈக்குவேஷன் இதுதான் சொல்லுது. மாஸும் எனர்ஜியும் வேறு விஷயம் கிடையாது. அவங்க ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. மாஸை எனர்ஜியா மாத்தலாம், எனர்ஜிய மாஸா மாத்தலாம். அந்த மிஸ்ஸிங் மாஸ் உண்மையில காணாம போகல, அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி, இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான 2 டெக்னிக்கல் டேர்ம்ஸை பார்ப்போம். நம்ம மிஸ்ஸிங் மாஸ்னு சொன்னோம்ல, அதோட அஃபிஷியல் பேரு தான் மாஸ் டிஃபெக்ட். அது கன்வெர்ட் ஆன எனர்ஜிக்கு பேரு தான் பைண்டிங் எனர்ஜி. பாருங்க, இது உங்க NCERT புக்ல இருக்கிற எக்ஸாக்ட் டெஃபினிஷன். ஒரு வாட்டி கவனமா கேளுங்க. மாஸ் டிஃபெக்ட், அதை நம்ம டெல்டா எம்னு சொல்லுவோம். அது என்னன்னா நியூக்ளியஸோட கான்ஸ்டிடியூவன்ஸ், அதாவது புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட டோட்டல் மாஸ்க்கும் அந்த நியூக்ளியஸோட ஆக்சுவல் மாஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த ஃபார்முலா எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பைண்டிங் எனர்ஜி, அதை EBன்னு சொல்லுவோம். அந்த மாஸ் டிஃபெக்ட் டெல்டா எம் என்ன ஆகும்? அது எனர்ஜியா மாறும். அப்போ கிடைக்கிறது தான் இந்த பைண்டிங் எனர்ஜி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வைக்கிற ஒரு பசை மாதிரி, ஒரு க்ளூ. இன்னொரு விதமா சொன்னா, ஒரு நியூக்ளியஸை உடைச்சு அதிலிருந்து புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை பிரிக்கணும்னா நம்ம இந்த பைண்டிங் எனர்ஜிக்கு ஈக்குவலான எனர்ஜியை கொடுத்தாதான் முடியும். சரி, இந்த தியரி எல்லாம் பேசியாச்சு. இப்போ வாங்க ரியலா ஒரு நியூக்ளியஸ்க்கு அந்த நியூக்ளியர் க்ளூவை, அதாவது பைண்டிங் எனர்ஜியை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்ல ப்ராப்ளம் கேட்டா இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தனித்தனியா புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட டோட்டல் மாஸை கால்குலேட் பண்ணுங்க. செகண்ட் ஸ்டெப், அதிலிருந்து அந்த நியூக்ளியஸோட உண்மையான மாஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ நமக்கு மாஸ் டிஃபெக்ட் கிடைச்சிடும். தேர்ட் ஸ்டெப், அந்த மாஸ் டிஃபெக்டை நம்ம E = mc² ஃபார்ம்ல யூஸ் பண்ணி பைண்டிங் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். சரி, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹீலியம் 4 நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். அதுல 2 புரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் இருக்கு. சோ அவங்களோட தனித்தனி மாஸை ஆட் பண்ணும்போது நமக்கு 4.03188 அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ், அத யூன்னு சொல்லுவோம், அந்த வேல்யூ கிடைக்குது. ஆனா உண்மையில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த ஹீலியம் 4 நியூக்ளியஸோட மாஸை பார்த்தா அது வெறும் 4.00260 தான் இருக்கு. பாத்தீங்களா, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குல்ல? சோ இப்போ நம்ம மாஸ் டிஃபெக்டை கால்குலேட் பண்ணுவோம். ரொம்ப ஈஸி.
எக்ஸ்பெக்டட் மாஸ்ல இருந்து ஆக்சுவல் மாஸை மைனஸ் பண்ணணும். ஸோ 4.03188 மைனஸ் 4.00260 நமக்கு 0.0292U கிடைக்குது. இதுதான் நம்ம முதல்ல இருந்து தேடின அந்த மிஸ்ஸிங் மாஸ். ஓகே, ஃபைனல் ஸ்டெப். இந்த மாஸ் டிஃபெக்டை நம்ம இப்போ எனர்ஜியா மாத்தும்போது நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஹீலியம் 4 நியூக்ளியஸோட பைண்டிங் எனர்ஜி 27.3 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ். வாவ்! இவ்ளோ பெரிய எனர்ஜி தான் அந்த சின்ன நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. நம்ம பசில சால்வ் பண்ணிட்டோம். ஆல் ரைட், ஸோ கான்செப்ட் இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஆனா எக்ஸாம்ல மார்க்ஸ் குறையறதுக்கு சில காமன் ட்ராப்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப பாத்துரலாம். ஸோ நம்ம அந்த ட்ராப்ல விழ மாட்டோம். 2 பெரிய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. முதல்ல, மாஸ் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறது. நோ, அப்படி சொல்லவே கூடாது. மாஸ் அழியறதில்ல, அது எனர்ஜியா மாறுது. So the correct idea is mass is converted into energy. ரெண்டாவது, பைண்டிங் எனர்ஜி நியூக்ளியஸை பிரிப்பதற்கு காரணம். இல்லவே இல்ல, அது பேர்ல எனர்ஜின்னு இருக்கிறதால அப்படி நினைக்க கூடாது. உண்மையில பைண்டிங் எனர்ஜி தான் நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வைக்கிற க்ளூ. ரிமெம்பர், இட்ஸ் தி எனர்ஜி யூ நீட் டு சப்ளை டு பிரேக் இட். பாருங்களேன், இந்த மாஸ் டிஃபெக்ட், பைண்டிங் எனர்ஜி இதெல்லாம் வெறும் எக்ஸாம்க்கான ஒரு டெக்ஸ்ட் புக் கான்செப்ட் மட்டும் கிடையாது. நம்ம யூஸ் பண்ற நியூக்ளியர் எனர்ஜி, சூரியன்லேருந்து வர வெளிச்சம், இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க பாருங்க, இதுதான் பிசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பைண்டிங் எனர்ஜி கர்வ். இந்த கிராஃப் தான் நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது பெரிய நியூக்ளியஸை உடைக்கிறது, அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது சின்ன நியூக்ளியை சேர்க்கிறது. இந்த 2 ப்ராசஸ்லயும் ஏன் இவ்ளோ அதிசயமான எனர்ஜி வெளிவருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸ்டார்ஸ் அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர்ஸோட சீக்ரெட் இந்த கிராஃப்குள்ள தான் மறைஞ்சிருக்கு. சரி வாங்க, இன்னைக்கு பார்த்ததை ஒரு குவிக் சம்மரி பண்ணிடலாம். கீ டேக்அவேஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு நியூக்ளியஸ் எப்பவுமே அதனோட தனித்தனி பார்ட்ஸை விட லைட்டா தான் இருக்கும். செகண்ட், அந்த மிஸ்ஸிங் மாஸ் தான் மாஸ் டிஃபெக்ட். அது E=mc² மூலமா பைண்டிங் எனர்ஜியா மாறுது. தேர்ட், பைண்டிங் எனர்ஜி தான் நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வைக்கிற க்ளூ. அண்ட் ஃபைனலி, இந்த பிரின்சிபல் தான் எல்லா நியூக்ளியர் எனர்ஜிக்கும் மூல காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம கண்டுபிடிச்ச அந்த எனர்ஜி ஒரே ஒரு சின்ன ஹீலியம் நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வைக்க தேவைப்படுது. ஒரு சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ல கோடிக்கணக்குல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியா இருக்கும். அப்போ அந்த கோடிக்கணக்கான நியூக்ளியாயில இருக்கிற இந்த எனர்ஜிய ஒரே நேரத்துல நம்ம அன்லாக் பண்ணனா என்ன ஆகும்? நியூக்ளியர் ஃபிஷன், ஆட்டம் பாம்ஸோட பெரிய பவர், எல்லாத்துக்குமான பதில் அந்த கேள்வியில தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த எக்ஸ்பிளனேஷன்ல சந்திப்போம்.